சுருக்கமாக அகஸ்தியன் சொன்னான், நாம் புழுவிலிருந்து மனிதன் வர்ற வரையிலும் இந்த ஒரே உயிர்தான். அதனவர் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொன்றிலிருந்தும் தப்பித்து அதை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த உயிர் இந்த நம்மை மனிதனாக மாற்றியது. அதை நம்மை மனிதனாக மாற்றியது என்று தெளிவாக சொல்லுகின்றார். அப்போதான் நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகன். புழுவிலிருந்து யானையாக வர்ற வரையிலும் தன்னை காற்றும் வலுகொண்ட மிருகங்களிலே எண்ணி 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 அது வருது. ஆக அந்த வலுகொண்ட உடலாக யானையாக பிறந்தது. உடல் வலுகொண்டு இன்னைக்கு என்ன 100 டன் இருந்தாலும் அது தூக்கு. இன்னைக்கு பெரிய மரமா இருந்தாலும் முட்டி சாய்ச்சி தன் இலையை எடுத்துக்கிறது. ஆகவே அதனின் வலுகொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆக இதை போல வலுகொண்ட எண்ணங்கள் அதிலே உருவாகி அதனை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்றை நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையில் முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகா விநாயகா. அதான் மனித உடல்ல யானையும் தலை போட்டு இந்த மிருகங்கள்ல முன்னாடி வந்த மிருகங்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்ட இந்த வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனிதனை உருவாக்கியது தான் விநாயகா. பல கோடி சரீரங்களையும் இந்த வினைகளுக்கு இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக வந்து இயக்கியது நமது உயிர். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று நம்ம உயிரை வணங்கும்படி வைத்தான். ஏனென்றால் மனிதனுக்கு ஒன்று சொன்னால் பதிவாகக்கூடிய நிலைகள் உண்டு. ஆக இதனின் தன்மை கொண்டு நாம் எப்படி வளர வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி வந்தோம் என்ற நிலையை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். மூஷிக வாகனா. இப்போ மான் புலியை பார்க்கும்போது புலியான வேகமான உணர்வுகளை புலிக்குட்டியாக ஆக்குங்க மூஷிக வாகனா. ஆனால் புலியின் உணர்வை அதிகமாக சுவாசித்தனால் அந்த புலியின் உணர்வுகள் இதுக்குள் கணங்களுக்கு அதிபதி. மானோட உணர்வுகள் அதில் எத்தனை குணங்கள் இருக்குதோ அதை புலியான அந்த உணர்வுகள் இது கணங்களுக்கு அதிபதியாகி அதை நான் அதே வாகனமாக அதை அழைத்து சென்று சுவாசித்த உணர்வுகள் புலியின் உடலுக்குள் சென்று அந்த மானின் உயிரான்மா அந்த புலிக்குட்டியாக பிறக்கச்சு என்றுதான் மூஷிக வாகனம். இப்ப நீங்க ஒருத்தன் மேல் நாம பையன் மேலே பாசமாக இருக்கின்றோம் அல்லது பையன் மேல் ஒரு நோயாக விழுகின்றவன் மற்ற சொந்தமோ பந்தமோ அவங்க நோயாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவன் மேல பிரியமா இருந்து அவங்களை நீங்க அடிக்கடி நீங்க நேசித்தால் அந்த நோயின் தன்மை நமக்குள் விளைகின்றது. ஆனால் அந்த நோயால் நமக்குள் விளைந்த நிலையில் கொண்டு அவங்க எந்த எண்ணம் வச்சமோ நாம் நல்லவங்களா சொல்லும் போது அவங்க உணர்வுல சுவாசிக்கிறாங்க. இந்த உணர்வு அவங்க அதிகமாயி போச்சுன்னா அந்த சுவாசிச்ச பின் சாக போகும்போது நம்ம எண்ணெய் வச்சு மூசிக வாகன கணங்களுக்கு அதிபதி கணபதி. ஆக நம்முடைய எண்ணம் அவங்களுக்கு அதிபதியாகி இறந்த விற்பான் நம்ம உடல்ல வந்துடும். இப்ப பாக்குறோம், இப்ப நாம சமையல் செய்யறாங்க, திடீரென்று என்ன செய்யறாங்க, நெருப்பு பிடிச்சி எதிர்பார்க்காம வந்துடும். இப்ப தன் குழந்தை மேலும் அது யார் மேல பற்ற இருக்குதோ, ஐயோ இந்த மாதிரி ஆயிப்போச்சே வந்துட்டு நான் என்னத்தை சொல்ல போறேன்னு நினைச்சா போறோம். அவங்க உணர்வு அதிகமாகி போச்சுன்னா இவங்க சாக போகும்போது அந்த நினைவான அந்த ஆன்மா அங்க போயிடும். அப்புறம் சிறிது நாள் பார்த்தா ஐயோ அலறதே எரியுதுன்னு இங்க வரும். ஆக இவங்க மேல் யார் மேல் பாசம் இருந்தாலும் இந்த உடல்ல விளைந்த உணர்வு அந்த உடல்ல போனா அதே வேலை கொள்ளதான் முடியும், வளர முடியாது. இதை போன்ற சில நிலைகள் இப்படி வருகின்றது. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்குத்தான் அதான் மூஷிகா வாகனா கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று வச்சு முன்னாடி எலியை போட்டு வச்சிருக்கிறார். இந்த பிள்ளை யார்? இந்த உயிரால் மனிதன் வரையில் வளர்க்கப்பட்டது. இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை. நாம் உயிருடன் ஒன்றை சொந்தமாக்க வேண்டும் என்றால் உயிருடன் ஒன்றி ஒரே சொந்தமாக நிற்பதும் மகரிஷிகள். அதை நாம் பெற வேண்டும் என்று அவன் யார் கற்றுணர்ந்தார்களோ அந்த மனிதன் காட்டியதான் அகசியினால் காட்டப்பட்டதுதான் இந்த விநாயகர். ஆகையினாலே இதை காரண பேர் வைத்து நாம் பிறருடைய கஷ்டங்களை நாம் கேட்டுணர்ந்தோம், அவர்களுடைய அவதிகளை நாம் கேட்டுணர்ந்தான் மாரி அம்மா. மாரியம்மன் கோயில் என்ன இருக்குது? வீம்பு. ஆக நாம் வாழ்க்கையில் பிறர் கஷ்டப்படும் அந்த கசப்பான செயல்களை நாம் உற்று நோக்கினால் அவர் உடல்ல விளைந்த கசப்பான உணர்வுகள் நம் உடல்லையும் வந்துவிடும். அதனால்தான் மாரியம்மன் கோயிலை மாரியம்மான்ட்டு மாரியம்மன் கோயில வேப்ப மரத்தை வச்சு காமிக்கிறாங்க. நாம தெரிஞ்சு சூட்சமத்தில் நடப்பதை நாம் எளிதில் காணுவதற்காக
அந்த அகசிமா மகரிஷி அவன் வாழ்க்கை கண்டதை நம் இனம் அது பழைக்க வேண்டும் என்று அவன் காட்டினான். இப்போ அந்த மகான் காட்டியதை வச்சு நீ அருவம்புல்ல வச்சு 2 கொண்டு அவன் நைவேத்தியம் பண்ணா அந்த விநாயகர் உன்னை காப்பாற்றுவான்னு இவன் காசை பாக்குறான். யாரு அருவம்புல்ல வச்சாச்சுன்னா அர்ச்சனை செய்யறதும் பூஜை செய்யறதும் இப்படி வச்சு நம்முடைய ஆசை கூட்டி காட்டுகின்றான் இன்றைய நிலைகள் நாம் விநாயகரை பார்க்கும்போது. ஆனால் அன்றைய நிலைகள் ஞானிகள் நம்மளுக்கு காட்டிய நிலைகளோ நாம் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம்னு விநாயகருக்கு முன்னாடி வச்சு காட்டுறோம். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் புல்லை தின்றோம் மண்ணை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் என்று முன்னாடி போட்டு காட்டுறான். விநாயகருக்கு பின்னாடி என்ன வைக்கிறான்? நமது வாழ்க்கையில் கசப்பான உணர்வுகளை சேர்த்து அது தன் உணர்வின் தன்னை கசப்பின் நிலை காட்டுவதற்காக சலவிரிச்சம் மாரியம்மன் கோயில் வேப்பம். இப்ப மாரியம்மன் சட்டி எடுக்கணும்னாலும் இந்த வேப்ப மரத்தை தான் வச்சுக்கிட்டு அந்த வேப்ப இலையை தான் வச்சுட்டு போறோம். இதே மாதிரி அதை காட்டி மாரியம்மன் கோயில் அக்னி சட்டி இறங்கும்படி அக்னி குண்டம் இறங்கும்படி, அதே சமயத்தில் அக்னி சட்டியை ஏற்றி கொண்டு போகும்போது ஐதீகத்தை தான் காட்டினார்களே தவிர நம் எண்ணத்தால் நம் உணர்வின் செயலால் அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் ஏந்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். நாம் அக்னி சட்டி ஏந்திட்டு போய் கோயில்ல போய் நேர்த்திகடனை செய்தாச்சுன்னா மாரியம்மா நம்மளை காப்பாற்றுவான்னு சொன்னா காப்பாற்ற மாட்டோம். நமக்குள் மாறி வந்த உணர்வின் தன்மை அங்கே தீயது எதுவோ அது நமக்குள் விளைந்தது என்று பொருள். ஆகவே அக்னி குண்டம் இறங்கினால் மாரியாத்தான் நம்மை காப்பாற்றுவா என்று நாம நினைக்கிறோம். இது ஐதீக முறைப்படி நமக்குள் பதிவு செய்தபடி இதை இறங்குகின்றோம். அதிலே அக்னி குண்டம் இறங்கப்பட போகும்போது இதே போல சிலர் இறங்கும் போது கால் சுடுவதில்லை. ஆக சாமிக்கு எப்படி சக்தி இருப்பார் விரதம் இருந்ததில்லை என்று நீங்கள் எண்ணுகின்ற. ஆக ஒரு மனிதன் வலுவான எண்ணங்கள் எண்ணும் போது அந்த எண்ணம் நெருப்பு மேல் இல்லை என்றால் அந்த உணர்வின் தன்மை தாங்கும் சக்தி இயற்கையிலே சுவாசத்தில் வருகின்றது. அவனுக்கு சுடுவதில்லை. ஆனால் அதே சமயத்துல கால சுட்டு போடுமோ என்று இங்கிருந்து போகும்போது கூசி போனா முதல்ல ஆம்பாங்க, அந்த உணர்வு நெருப்பு அதிகமாகும். ஆக அந்த உணர்வின் வலு எதுவோ அதன் தகுந்தமைதான் காலில் சுடுவதும் மற்ற நிலைகள். இதே போல சில நேரங்களில் மாரியம்மன் பக்தி கொண்டு சிலர் இருப்பார்கள். அப்ப அந்த சிலர் இருக்க போகும்போது மாரியம்மன் நினைவு கொண்டே அந்த ஆன்மா வெளியிலே சென்றிருக்கும். ஆக நாம் எதை மையமாக வைக்கிறோமோ அதன் வழியில் கொண்டு அவங்க இறந்து விட்டால் நான் அந்த மாரியம்மன் இடமே இணைப்பேன் என்று இருப்பார்கள். அதே போல மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அதே பக்தி கொண்டு போனால் அந்த பக்தி கொண்ட ஆன்மா இவங்க உடல்ல வந்துடும். அந்த மாரியம்மன் கோயில உடுக்கடிச்சாலோ அது மேலம் அடிச்சாலோ வந்துடும். அந்த வேப்பந்தலையை கொண்டா அப்படின்னு சொல்ல ஆட ஆரம்பிச்சு. ஆக எந்த உணர்வின் தன்மை இதற்குள் ஏற்றுக்கொண்டதோ அந்த உயிரான்மா இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அதனின் நிலையே ஆடும். அவர்கள் நீங்க எந்த நிலை ஆனாலும் அவர்கள் நெருப்பில் இறங்க போனா அந்த நெருப்பில் நின்று ஆட்டம் கூட போடலாம். இவர் உடல் இருக்கக்கூடிய இந்த ஆவியின் தன்மை அதை தாங்கிக் கொள்ளும் இயல்பு அதுக்குள் உண்டு. ஏனென்றால் அந்த வேதனை என்ற நஞ்சின் தன்மை அவருக்குள் அடங்கியது. அதே நஞ்சின் உணர்வை பாய்ச்சிருப்பார். ஆகா மாரியம்மன் வந்தது பாருங்க ஆனது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் அந்த உணர்வின் இயக்கங்களின் நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை போன்றுதான் நாம் இன்று செயல்படுகின்றமே தவிர அன்று ஞானிகள் அக்னி குண்டம் என்பது நாம் மகிழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் வந்த அதாவது தீயதுகள் எல்லாம் நாம் நெருப்பில் சுட்டால் எப்படி பொசிக்க விடுகின்றதோ தங்கத்துடன் சேர்ந்த தங்கத்தில் செம்பு வெள்ளி வைத்து நாம் பத்த வைத்தாலும் அதில் நாம் திரவத்தை ஊற்றி செம்பு வெள்ளியை நீக்குவது போல மகிழ்ச்சிகள் தன் வாழ்க்கையில் தீமைகள் அகற்றி உணர்வை ஒளியாக மாற்றி உள்உலகம் சென்றவர்கள். அவனின் விளைந்த எண்ணத்தை நாம் கவர்ந்தோம் என்றால் நமக்குள் தீமையை அகற்றும் சக்தியாக வரும் என்பதற்குத்தான் இத்தகைய கெட்ட நிலைகள் யாராவது நோய்வாய்ப்பட்டவர்கள் பார்த்துவிட்டால் அல்லது அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டால் நாம் வானை நோக்கி இந்த மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி உணர்வினை விண்ணை நோக்கி ஏகி அது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த நினைவினை அங்கே கூட்ட வேண்டும். அது தன் உடலுக்குள் செலுத்திய பின் நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நம் பற்றுடன் பற்றி நாம் வாழ்க்கையில் வந்த அவர்கள் கஷ்டப்பட்டது அல்லது நோய்வாய்ப்பட்டது நம்மை பற்றிடாது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் தர வேண்டும் என்று எண்ணிவிட்டு இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை உங்க நோயெல்லாம் நீங்கிவிடும் என்று இதை பற்றற்ற அவர் சொன்னதை நமக்குள் பற்றிடாது மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வை பற்றுடன் பற்றி இவர் உடலுக்கு வரக்கூடிய
நாம் வாக்கின் தன்மை கொண்டு அவருக்கு நோய் வராது காப்பாற்ற வேண்டும். நாம் அதை பற்ற செய்ய வேண்டும். இப்ப நாம் மற்றவர்கள் நோயாக இருக்கும்போது நாம கேட்டிருந்து அட பாவமே உனக்கு இப்படி வந்துருச்சா என்று நாம் பற்ற வைக்கிறோம். கேட்கிறவங்க பற்ற வைக்கிறோம். இப்போ உங்ககிட்ட நான் பரிவாக விசாரிக்கிறேன் என்றால் உங்க கஷ்டத்தெல்லாம் கொட்டுவீங்க. ஒருத்தர் சொல்றதே கேட்க முடியல. நீங்க இத்தனை பேரும் கஷ்டத்தை சொல்லி உங்க இறக்கத்தோட நான் கேட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? இத்தனை நோய் எனக்குள்ள வரும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு உபதேசிக்க முடியாது. நான் எடுத்துக்கொண்ட சக்தி காணாம போயிடும். என்னமோ சாமிக்கு அன்னைக்கு சக்தி இருந்தது, இன்னைக்கு சக்தி இல்லைன்னு போயிடும். இததான் நம்ம காண முடியும். இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று என்ன எண்ணி நான் உடனுக்குடனே சுத்தப்படுத்துகிறேன். நீங்க தெரியாம சொன்னாலும் இதை உங்களுக்குள் நீக்கிறதுக்கு இந்த வாக்கை கொடுத்து உங்ககிட்ட நோயே வராதபடி பதிவு செய்யறேன். பதிவு செய்தாலும் கூட உங்க உணர்வு என்ன ஆகுது? எல்லாம் போய் சரியா போகணும்னா என்ன கொஞ்சம் விட்டுட்டனுங்க, சொச்சத்தை மட்டும் நான் சொல்லிடுறேங்கட்டு. ராத்திரில படுத்தா அந்த குடைச்சலுங்க, வெளியில போனா குடைச்சலுங்க அப்படின்னு வாக்கு கொடுத்த ஒரு பாடு கூட திருப்பி சொல்லிட்டு போயிடுறேன். ஏனென்றால் இந்த வாக்கு கிடைக்கிறது மிக கடினம். அதை நீங்க உங்களால நீங்க எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், அதை வாக்கை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு லேசா தெரியாது. காது மேலெல்லாம் அலைஞ்சி இந்த உண்மைகளை தெரிஞ்சு உங்க கஷ்டமெல்லாம் போகணும். அது எந்த நேரத்துல எப்படி கொடுக்கணும் உங்க ஆழமா பதிவு செய்யணும். பக்குவப்படுத்தி தான் சொல்றேன். இப்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அடுத்தபடி இன்னைக்கு ஒண்ணு நீங்க தியானத்துல எடுத்து இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறீங்க. எந்த ஆசீர்வாதம் வாங்க போறோம் இங்க பாருங்க. கால் ராத்திரிக்கெல்லாம் நிக்க முடியல, கை காலெல்லாம் குறையுது. அதைத்தான் கேட்க வருங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாம் அந்த நோய் நீங்க வேண்டும் என்ற ஒரு தியானத்தில் இருந்தோம்னா இந்த உணர்வு ஆழமா, இந்த உணர்ச்சிகளை உங்க தூண்ட செய்யறேன், இது ஆழமா பதிவு செய்யறேன். உங்க எண்ணத்தினாலே உங்க நோயை போக்க முடியும். உங்களை அறியாத வந்த சீக்கெல்லாம் போகணுங்கிறது தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். இதை நீங்க உங்ககிட்ட பதிவு செய்து கொஞ்சம் என்ன போறோம், திட்டுறவங்க சாபம் விடுறவங்கள நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காக வேண்டிதான் இந்த கரும அதான் இந்த கற்பனை சாமியை வச்சு மோப்ப நாயை பக்கத்துல காட்டியிருப்பாங்க. அதை என்ன செய்யறோம், ஒட்டு கேட்ட உடனே நமக்குள் என்ன செய்யும், நல்ல புத்தியெல்லாம் இருண்டு போய் நாம் எப்படி தவறு செய்யறோமோ அதே மாதிரி இந்த உணர்வு நமக்குள் நல்ல குணங்கள் கொண்டு போய்க்கு. நீ நுகர்ந்து பார்த்த உணர்வுகள் ஒரு நல்ல குணத்தை கொண்டு வந்து சிலையை வச்சு காமிச்சு இது பண்றாங்க. இப்ப நாம் என்ன செய்யறோம், கற்பனை சாமிக்கு ஆடை வைத்து அவனுக்கு படையல் போட்டா என்னை காப்பான் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு பலியிட்டு அதை வணங்குறோம். ஆக அந்த ஆவேச உணர்வு கொண்டு என்ன செய்யறோம், கற்பனை சாமியை கொடுத்தேன்னுட்டு பிறகு இரக்கம் இல்லாத நாம் செய்த உணர்வுகள் இங்க வரும். ஆக ஒரு மனிதன் ஒரு கொலை செய்யறவனை பார்த்தோம்னா அவன் அரக்கத்தனமா தான் போவான். அவனுக்கு சீக்கிரம் வராது, ஒண்ணும் வராது. அவன் பல கொலைகளை செய்வான். அவன் பார்த்து தெம்பா இருப்பான், யாரையும் பற்றி அஞ்சிரையில அவன் கொலை பண்றதுதான் வேலை. இதே மாதிரி இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது அவன் எப்படி வலு பெற்றானோ இதே போல நமக்குள் இந்த அகக்க உணர்வுகள், பலியிட்ட உணர்வுகள் அதிகமாகி போகுது. நான் செத்த பிற்பாடு என்ன செய்வேன், இந்த மாதிரி நான் பலியிட்டு நான் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தபடி அதே கற்பனை சாமி வந்து கும்பிடுறான்னு சொல்ல போகும்போது அவன் உடல்ல போய் நான் ஆவியா போய் சேர்ந்துக்கணும். அதே வழக்கத்துல போயிட்டு அவன் அதே நேரத்துல இங்க ஆடு குடுகள் எங்க ஆளை காணோம், உங்களை பாரு உங்க குடும்பத்தையே தொலைச்சு போறேன், எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் உடல்ல விளைந்த இந்த ஆவி அவனையும் ஆட சொல்லி ஆட கேட்கும். இப்படித்தான் மனித உடல்ல விளை வைத்த உணர்வுகள் நமக்குள் இப்படி அவன் இருளை போக்கு நாம் பிறருடைய வேதனைகளை கேட்டறிந்தோம். நமது நல்ல உணர்வை இருளை செய்து நம்மை அறியாது தவறு செய்ய வைக்கின்றது என்ற அசுர செயல்களை செய்விக்கின்றது. அதே உணர்வு நம் நல்ல குணத்தை எப்படி தாக்குகிறது என்றுதான் கதை எழுதி வைத்திருக்கிறோம். அதற்கு மாறாக நாம் இப்படி செய்யும் போது மனித உடலை எதை விளை வைத்தோமோ அதனின் செயலாக தான் அடுத்து நாம் ஆன்மாவாக போகும்போது அந்த தெய்வமாக உருவாகிவிடும். ஆக அதே பலி கொடுத்தால்தான் இது கேட்கும். இதே மாதிரி கற்பனைச்சாமி என்ற நிலைகள் அந்த அருளாடி சொல்லப்படும் போது அடுத்தபடி பேய் எல்லாம் அங்க போனா போகும்பாங்க. இங்கிருந்து போனவுடனே குடிமை பிடிச்சு ஆட்டும் 2 உதவியை கொடுக்கும். இந்த உணர்வின் தன்மை இங்க போனவுடனே ஒரு மாசத்துக்கு 3 மாசத்துக்கு வேணா குறைஞ்சிடும். அடுத்தபடி பார்த்தா நீ அங்கேயா என்னை கொண்டு அடக்குன்னா உடனே நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆவி இவனுக்குள் வந்து இன்னும் கொஞ்சம் நசுக்கும். இதைதான் நாம் கண்ட பலனே தவிர நாம் தீமைகளிலிருந்து விடுபடும் ஞானிகள் காட்டிய அருள் நெறிகளை நாம் கடைபிடிக்கவில்லை.
ஆகவே இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. காரணம், இதை போல இன்று மாரியம்மா என்று நமக்குள் பிறனுடைய நிலைகளை தீமைகளை கேட்டு வந்தது நாம் வானை நோக்கி அந்த மகிழ்ச்சியின் அந்த குண்டத்தில் இறங்க வேண்டும். அந்த உணர்வின் சற்று நம் நினைவுகள் நமக்குள் கொண்டு வந்து நமக்குள் தீமைகள் நிலைக்காது தொடக்க வேண்டும் என்பதற்குத்தான் அங்க மாரியம்மன் கோயிலில் இந்த அக்னி குண்டம் இறங்க சொன்னது. இதை போல நாம் தவறு செய்யாமலேயே பிறருடைய நிலைகளை ஒரு இடத்துல ஒரு பேய் ஆடுறாங்கன்னு வச்சு அவங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா போறோம், அது பார்த்துக்கிட்டு இருந்தா போறோம், இந்த புணர்வு அதிகம் ஆகிக்கொடுக்கும். அது ஆகி இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா திடீர்னு நினைச்சு சில பேர் பயந்துட்டு ஓடுவாங்க. இந்த பய உணர்வு வந்துட்டா போறோம், அந்த பக்கத்துல சறுக்குன்னு கேட்டா போறோம், இவங்க கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியும், நான் பார்த்தேன். ஏனென்றால் இதே மாதிரி உணர்வுகள் அவங்க உடலுக்குள் வந்து எதனை உணர்வேகம் உத்வேகம் ஆகின்றதோ அதை இங்க பதிவு செய்யும். ஆக இதை போலதான் நம்மை பலவீன நிலைகள் மாறி மாறி நமக்குள் தீமை நிலைகள் விளையுது என்ற நிலையை காட்டுவதற்காக இங்க அரசையும் வேம்பையும் வைத்து அந்த அகசியன், அதாவது நாம் ஒரு நீர்நிலை இருக்கிற பக்கம் மேற்க பார்க்க விநாயகரை வைத்து அதன் பக்கம் வேம்பையும் வைத்து அரசையும் வைத்தார். ஆக அரசன் வித்து ஒரு ஆலயத்தில் அல்லது ஒரு பாலடைந்த கட்டடத்தில் இந்த வித்து பட்டு விட்டார். அது அதற்குள்ள சத்தின் துணை கொண்டு காற்றில் இருக்கும் அந்த நீர் சத்தையும் அதனுடன் கலந்த தன் இனமான வித்தை நுகர்ந்து தண்ணீர் இல்லைனாலும் அந்த செடி வளர ஆரம்பித்தது. ஆக பின் அந்த அரசு தன் விழுதுகளை பரப்பி நீர் இருக்கிற பக்கம் ஓட்டி ஆக செழித்த நிலைகள் விளையும் பருவம் பெறுகின்றது. இதை போல அதை நாம் உணர்த்துவதற்குத்தான் மனிதனாக வாழும் போது தீயதந்து விஷத்தன்மைகள் பூராமை ஒழுக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்று துருவப்பகுதியில் நாம் பூமி அதிர்ந்து துருவப்பகுதியில்தான் இன்னைக்கு பிரபஞ்சத்திலிருந்து உணவை எடுக்கின்றது நம்ம பூமி. ஆனால் இதில் விளைந்த உணர்வின் தன்மை இந்த உயிர்தான் இதையெல்லாம் எடுத்து உணர்வின் ஒளியின் சரீரமாக பெற்று உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்று நிலைத்துக் கொண்டிருக்கிறான் துருவ மகரிஷி. ஆக அவன் விண்ணிலிருந்து வரக்கூடிய அனைத்தையும் நஞ்சினை ஒதுக்கி உணர்வின் ஒளியாக மாற்றி தன் விழுதுகளை பரப்பி எத்தகைய தீமை நிலைகள் வந்தாலும் அது ஒதுக்கி தன் உணவாக ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது துருவ நட்சத்திரம். அவன் நின்று பின்பற்றவர்கள் அனைத்தும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இன்னும் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்பது எண்ணில் அடங்குவதோ. பண்டைய காலங்களில் இப்ப ஒருத்தரும் போறதுன்னா இப்ப நாம வந்த பிற்பாடு கொஞ்சம் பேரை விண்ணுக்கு தள்ளுறோம், அதுக்கு முன்னாடி தள்ளுறது இல்லை. ஆக நான் சாகாக்கலை என்ற நிலைகளை இன்னைக்கு சத்ய பாபா சொல்ற மாதிரி நான் போன பிறவில இது பிறந்தேன், சிறிடி பாபாவா இருந்தேன், இப்ப சத்ய சாய் பாபாவா இருக்கிறேன், அடுத்தபடி நான் இன்னொரு பிறவி போனேன்னா இந்த இடத்துல இருப்பேன், இந்த பிறவி கடன்ல தான் இருக்கிறேன். இதெல்லாம் மந்திர ஒளியால் உருவாக்கப்பட்ட அரசன் தான் சாகா நிலை என்ற நிலைகளை வைத்து இந்த உடலிலே தனக்குள் பெற வேண்டும் என்ற உணர்வின் சக்தியை வளர்த்துக் கொண்டவன். அதிலிருந்து இந்த உடலுக்குள் சென்றவன் இனி அடுத்த உடலையும் தேடி தன் உணர்வின் சக்தி இறந்த ஒருபாடு அங்க போய் இதுதான். ஆக இந்த பிறவிக்கு மீண்டும் மீண்டும் இவங்க கூடு விட்டு கூடு பாயிறதுதான். இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த சுகத்தை வேண்டும் என்றால் அனுபவிக்கலாம். ஆக அவங்க விண் செல்லும் பாதைகளை காட்டவில்லை. ஆக இந்த மண்ணின் ஆசை கொண்டவரும் இந்த உடலின் ஆசை கொண்டவரும் சாய்பாபா பக்கம் நிறைய போவாங்க. அதே சமயத்துல சொத்து கொடுக்குற மாரியம்மா விளவ ஏதாவது தலையை கொடுத்தா தங்கத்தை விரிச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு அதெல்லாம் போய்விடும், நாம் பார்த்துக்கிறோம் மகனே என்று இங்கே சோசின்னு சொன்னா இதுவும் அரசனால் இவனின் நிலைகள் இருந்து அடுத்த உடலுக்குள்ள போகும். ஆக இந்த உடலின் பற்றுக்கு அங்க போகலாம். ஆக இந்த உடல் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் போன போது நாம எங்கே போறோம்ங்கிற நிலையை நீங்க நிர்ணயம் பண்ணீங்க. அதை நிர்ணயம் பண்ணா போனா பரவாயில்ல. இந்த 96க்கு மேல நாம எங்க போறோம் எப்படி போறோம் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் சோமானியா இல்லையா இதுல அதுல பார்த்தேன் ஒரு இனத்துக்கு இனம் பிரியப்பட்டு சும்மா அடிச்சு வெட்டி 5 லட்சம் பேர் தீர்த்திருக்கிறாங்க. தண்ணியிலும் ஓடையிலும் போயிட்டு அரசாங்கம் இருக்குதான். ஜாதி மதம் மனிதன் இவனும் மதம் தான் அவனும் மதம் தான். ஆக இந்த மதத்தை என் மதத்துக்கும் இனத்துக்கும் சேர்ந்தேன்னு தட்டி வீசிட்டு இருக்கிறான். இங்கேயும் கொஞ்ச காலம் நடந்தது, வங்காளத்திலையும் நடந்தது, அங்கிருந்து தப்பித்து வந்தாங்க. இன்னைக்கு இதுல காஷ்மீர்லயும் நடக்குது. கோடீஸ்வரன் தான் இருக்கிறான், பிச்சைக்காரன் தான் நிக்கிறான், ஒன்னும் நிலையில்லை. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கிறதெல்லாம்
இதை பார்க்கறதுக்கு இப்படி அப்படின்னு தோச்சிக்கிட்டு இருக்கு. ஞானிகள் காட்டிய நடைகளை நாம் தப்பணும். அரசன் தன் சுகபோகங்களுக்காக வேண்டி ஞானிகள் காட்டிய எடுத்தான். அவனை பின்பற்றியவர்கள் இப்படிதான் ஜாதி மதம் இனத்தால ஒருத்தருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இனி எங்க கொண்டு முடியும், எப்படி கொண்டு விடுவோம் அப்படிங்கிறது தண்ணித்தாருக்கு மேல நிலைமை. ஜாதி மதம் இனத்து இனம்ங்கிற நிலைகள் போதும். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கட்டுப்பட்ட நிலைகள் இல்லாதபடியும் பஸ்ல போனா இன்னைக்கு காசு வேணும், 4 பேரை போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு தட்டன் பஸ் நிறுத்துறாங்க, டிரைவர் அடிக்கிறான், நகையை கொடுறாங்கிறான், கொள்ளி அடிச்சுட்டு போறான். இப்படித்தான் நாம் சம்பாதிக்கிற காசெல்லாம் இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்படித்தான் இருக்கும். அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தப்பி நிக்க முடியல, தனக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது. ஆக இதே போல அரசும் மற்ற நாடுகளுடைய நிலைகளை இன்னைக்கு எடுத்துக்கொண்டால், ஆக நாட்டிலேயே காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாகி மனித இனம் என்ற சிந்தனை அழிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நான் இதை பேசவில்லை, இயற்கையின் தன்மை நம்மை மாற்றிக்கொண்டுள்ளது. இதிலிருந்து நாம் தப்புவதற்கு என்ன வழி, இந்த இறந்த பின் நாம் எங்கே போய் சென்றடைவது என்று சில பேர் சொல்வாங்க. செத்து போனப்ப நான் என்னதான் ஆனாலும் என்ன யாரு காரணங்களை பாக்குறோம். இன்னைக்கு பேயா பிடிச்சு ஆட்டுற இடத்துல எனக்கு தோசை கொடுறாங்க இருக்கு. ஒரு இடத்துல ஒரு நண்பர், அவங்க அண்ணனுக்கு அவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதான ஒரு பாடு. அண்ணங்காரன் தம்பி கொஞ்சம் அதிகாரத்துல இருந்தார். பாய்ப்பெண் இப்படியே செய்துகிட்டு இருக்கிறேன், உன் குடும்பம் நாசமா போகும், நான் செத்தாலும் உன்னை விட மாட்டேனான்னு செத்து இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யிட்டாரு, அவர் செத்த ஒரு பாடு இவர் சம்சாரத்தையே பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் உள்ளுக்கு வந்தோடனே டேய் எனக்கு தோசை போடுறாங்க, சம்சாரத்துக்கூட சந்தோஷமா இருக்கணும். இந்த தோசை சுட்டு கொண்டு கொடுத்தாலும் இந்த தோசை ஆகாது, எனக்கு இந்த தோசை கொடுக்கும். இப்ப சம்சாரத்து மேல பட்டு இருக்குது, சம்சார உடல்ல பட்டுடுச்சு. இவர் உடலா இருக்கும்போது இத்தனை வேதனை செய்தார். தோசை என்ன வேணும், இன்னும் பழம் கொண்டதாட நீ வேலையே பார்க்க முடியும், இந்த இடத்துல என்ன இருக்குது நீ அதை போய் வாங்கிட்டு வராங்கிறது. இங்க காப்பி குடி சம்சாரத்துக்கு தெரியாது, அவர் எங்கெங்கெல்லாம் போய் காப்பி குடிச்சாரோ, என்ன கடையில போய் காப்பி தூள் வாங்கிட்டு வந்து போட்டாதான் இருக்கு, என்ன பக்குவம் போட்டாதான் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இதை சொல்லி இப்படியே கேட்டுட்டு இருக்கு. இது ரொம்ப நாளா இவருக்கு தெரியாது. எதுக்காக வேண்டி மந்திரவாதிகளை 2 பேரை கூட்டிட்டு போய் சேவல், அது ஒரு 10 பேர், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இது போக்குறதுக்கு. ஆக 2 சேவலை வைக்க 3 சேவலை அடுப்பா வச்சு அதுல நெருப்பு வச்சு ஒரு வடசட்டியை வச்சு இன்னொரு சேவலை அறுத்து அது மேல வச்சு சமைச்சு அதை என்ன செய்யறாரு, இந்த கீழே இருக்கிற சேவல் சாகிறது இல்லை, இதை அறுத்து அதுல சமைச்சு அப்படி துஷ்ன்னு அப்படி வீசினாருன்னா இந்த சாதம் எல்லாம் அந்த கையெல்லாம் காணாம போகும், ஒண்ணு கூட கீழே விடுகிறது. இது காவு கொடுத்த பின் சரி நீ வாங்கிட்டு நீ போயிடுறியா, நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா ஓ நான் கொடு நான் போயிடுறேன். இதெல்லாம் போன ஒரு பாட்டு அந்த அம்மா விட்ட போனது. நான் வீட்டுக்கு வந்தனே, நீ என்னையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிற, கொண்டாட தோசை இல்ல அவனை நீ தொழில் செய்ய முடியாதாங்க. இதே போல அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் செய்தோம் போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. எந்த ராஜஸ்தான் வரையிலும் போயிருக்கிறாங்க. ராஜஸ்தான்லயும் அது ஏதோ பெரிய பெரிய மந்திர வேலையை செய்தெல்லாம் பார்த்துதான் ஒண்ணும் நடக்கல, போக முடியாது. ஏன்னா 3 மாசம் இருக்கு, 4வது மாசம் அது மறுபடியும். அப்புறம் இந்த மாதிரி இருந்த உடனே நான் அப்புறம் நம்ம கிட்ட கூட்டு வந்தோடனே உண்மையெல்லாம் சொல்லிச்சு. வாய்ப்பை என்னை சும்மா போட்டு திட்டுறது, சோறு சாப்பிடும்போதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆகையினால அவன் என்னை உயிரோட எப்படி அம்சிச்சானோ அவன் உயிரோட அவன் அவசப்படணும். அப்படி இருக்கதான் நான் சம்சாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன செய்தாரு, இதெல்லாம் விட்டு இந்த எட்டிக்கட்டைய கொண்டு வச்சாச்சுன்னா நீ இதுபடி பார்ப்பேன், இங்க கொண்டாட நான் லேசா வேணா பிடிச்சிக்கிறேன். எட்டிக்கிட்ட போட்டாச்சுன்னா போய் ஓடி போயிருவோம். இந்த மந்திரவாதிகளுக்கு அந்த எட்டியில் ஒரு மந்திரத்தை சொல்லி அதை வீசுவாங்க. இரு பாக்குற உடனே நான் மிளகாத்தூள் போட்டு என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு, அப்ப நான் சொன்ன உடனே மிளகாத்தூள் தானே, நான் போறேன்னா இவங்க போறாங்க, நீ இருப்ப அவங்க எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு மிளகாத்தூள் சட்டி மிளகாய் வத்தலை இவ்வளவு வத்தலை கொண்டு போட்ட உடனே என்ன ஆகி போச்சு,
இவங்க ஆய் போய் இந்த ஆய் போனவங்க எந்திரிச்சு ஓடிவிட்டாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தர் இருக்க முடியும். இவ்வளவு மிளகாத்தூள் போட்டு நெருப்புல போட்டா என்ன? நான் உட்கார்ந்து அந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஒன்னும் வேலையாகல. நீ உன் வேலையெல்லாம் காமி, நான் என் வேலையெல்லாம் பாக்க. நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டேன். அதை நீ அனுபவிக்க வைக்கிறேன் பாரு, நான் அதைத்தான் செய்துகிட்டு இருக்கேன். அப்படியே அந்த உணர்வு அப்படியே பேசும். ஏன்னா இதெல்லாம் அனுபவம். நாம் செத்துட்டா என்ன செய்வோம்? கவர்னர் யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அனுபவிச்சுல உங்க அனுபவத்துல தெரியும். சில குடும்பங்கள் என்னென்ன அவசப்படுறாங்க. செத்துட்டா நம்ம போயிடும் நினைப்பாங்க. செத்துட்டா விடாது, அதை காட்டிலும் கஷ்டம் ஜாஸ்தியா. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த வாழ்க்கையில எப்படி தொலைஞ்சு போயிட்டா சரின்னு மருந்து குடிச்சு சாவாங்க. அடுத்தாப்படி உடல்ல போனா அதே மருந்து குடிச்ச நிலையிலே அவங்களை போட்டு மயக்கிட்டு இருப்பாங்க. ஆக இவங்க சாகிறது இல்ல, உடல் வேணா சாகும். உடல்ல விளை வைத்த உணர்வு அத்தனை அவசியம் அனுபவிச்சுதான் தீரும். இதுல இருந்து மட்டும் யாரும் தப்ப முடியாது. ஆகவே இதை போல நாம் இயற்கை நிலைகள் நாம் தவறு செய்யாமலேயே பல நிலைகள் நமக்குள் இப்படி வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் மீட்டுறதுக்காக தான் நாம் எத்தனையோ வகையில் இருக்கணும். இதுல இருந்து மீள்றதுக்காக அந்த மகரிஷி நாம எப்படி யாருடனெல்லாம் பழகி அதை பதிவு செய்து கொண்ட பிற்பாடு அந்த நினைவு வருதோ. இப்ப கோவிச்சங்களை பார்த்தா கோவிச்சது, சாபமிட்டங்களை நினைக்கும் போது சாப அலைகள் நமக்குள் செய்து நம்ம தொழிலையும் குறுண்டது. அதே சமயத்தில் நம்ம உடல்ல நோய் வரும். இதை மாற்றுறதுக்குத்தான் நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே நமக்குள் தவறான சக்திகள் பல புகுந்து நம்ம பல இம்சைக்கு ஆளாக்குது. இதுல இருந்து நாம விடுபடணும்ங்கிறதுக்காக வேண்டிதான் விநாயகர் கோயிலை நீர்நிலை இருக்கிற பக்கம் வச்சு அதுல அருவம்புல்லு மற்ற தளத்தாம்புகளை வச்சு விநாயகருக்கு கொலக்கட்டை எல்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொலக்கட்டை செய்து வச்சு கும்பிடணும்னு விநாயகர் கதையை சொல்றாங்க. அரசையும் வேம்பையும் பின்னாடி வச்சு முன்னாடி தளத்தாம்புகளை வச்சு எலியும் வச்சிருக்கு. அந்த எலிகளுக்கு நாம முந்தி சாதாரண நிலைகள்ல மற்றது கெட்டதெல்லாம் நஞ்செல்லாம் வங்கிட்டு விட்டு ஆக நல்லதை நாம் வளர்க்கும் நிலையாக வந்தது எலி. மனித உடலுக்கு பின் மனித உடல் எடுப்பதற்கு முன் ஒவ்வொரு சரீரத்திலும் வங்கிட்டு வந்தது என்ற நிலை காட்டுவதுதான் இங்கே வச்சது. அப்ப நாம் வேதனை, இப்ப ஒருத்தன் வேதனைப்படுறான், வேடிக்கை பார்க்கிறோம், அந்த வேதனை நமக்குள் வந்துடும். இப்ப நல்ல குணத்தை வங்கிட்டு அப்புறம் நம்மளை அறியாமலேயே மூசிகா வாகனம் அது சுவாசித்த நிலைகள் இந்த நோயின் நிலைக்கே நம்மளை அழைத்து செல்லும். ஆக அது கொஞ்ச நாள் என்ன கணங்களுக்கு அதிபதி ஆயிரும். அப்ப நோயின் தன்மை அடைந்த பிற்பாடு நம்ம எங்கேயோ கொண்டு போதும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு இந்த கணங்களுக்கு அதிபதியை வச்சு இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார் என்று சொல்ல வைத்து அரசையும் வேம்பை வைத்தான். இப்ப அரச மரத்தின் சக்தியை எப்படி ஒரு வித்து தன் காற்றில் இந்த சக்தி எடுத்துக்கொள்ளதோ இதே போல என்று துருவ நட்சத்திரம் நம்ம பூமிக்கு வரக்கூடிய வாயில் நின்று விண்ணிலிருந்து வரக்கூடிய அனைத்தையும் ஒளியாக மாற்றிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நமது வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியின் அந்த துருவ நட்சத்திரத்தின் அல்லது சப்தரிஷி மண்டலங்களை அவங்க பின்பற்றி சென்றவர்களை நாம் நுகர்ந்தால் நமக்குள் இருக்கும் எப்படி அந்த நட்சத்திரம் தீமைகளை மாற்றுதோ இதை போல நமக்குள் அதை சேர்த்துக் கொண்டால் நம்மை அறியாத வந்த தீமைகளை குறைத்து கொண்டே இருக்கு. இதை நாம் பெற செய்வதற்குத்தான் இப்ப நல்லவர்களா இருக்கிறோம். வேதனைப்பட்டவர்கள்லாம் திரும்பி திரும்பி நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவங்க ஒரு தடவை பார்த்திருப்போம். அட பாவன் நல்லவன் அவன் திட்டிக்கிட்டு இருந்தான், நல்லவன் இருந்தா சாபம் விட்டான் அப்படின்னு அவன் நினைச்சிடும். கண்ணு தெரியாது காலு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது உணர்வெல்லாம் சேர்த்த உடனே நமக்குள்ள இது அதையே திரும்ப திரும்ப எண்ணும் போது கண்ணு தெரியாம போது கை கால் உடஞ்சி போகுது. அதே சமயத்துல நண்பர் என்ற நிலைகள் வாத நோய் வந்துடுறாங்க. அவங்கள பார்க்கும்போது வாத நோய் வந்துடும். அதே சமயத்துல இன்னைக்கு கேன்சர் என்ற நிலைகள் விஷத்தன்மை அதிகமாகும் போது கேன்சர் என்றது அதிகமாக வந்துட்டு இருக்கு. கேன்சர் இன்னைக்கு கேட்டு அறிவிட்ட நம்பர் உங்களுக்கு முதல்ல தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வயது ஆகும்னால கடைசியில பார்த்தோன்னா அந்த கேன்சர் விழுதுகள் பரப்பி அது வழி வரும்போதுதான் தெரியும் கேன்சர் எப்படி உண்டாகணும் முதல்ல தெரியாது. இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்மை கொண்டு கொண்டே இருக்கின்றது. இதுல நாம மாத்தணும் இல்லை. இந்த மாதிரி நாம சாப வினைகள் பாவ வினைகள் தீய வினைகள் இவை எல்லாம் நம்ம விட்டு சேர்ந்துகிட்டே இருக்க வினையாக நாம எதையெல்லாம் எண்ணமோ ஊழ்வினையாக பதிவாகுது. பின் என்ன செய்து விதியாக மாறும். ஆக நாம் எதை அதிகமா பாலுக்குள் எல்லாம் நல்ல சத்தெல்லாம் போட்டு விஷத்தை போட்ட உடனே அதனுடைய
என்ன செய்து இது அந்த பாலோட நிலையை நாம் போட்டதெல்லாம் அந்த விஷம் பட்ட பின் அது விதியாக மாறிடும். அதை யாரு குடிச்சாலும் அந்த விதிப்படி அவங்க சாகதான் செய்வாங்க. அந்த கதியிலேயே தான் ஓடிடு அவங்களை எடுத்துட்டு போனாங்க. இப்போ ஒரு பாலிடால் சாப்பிட்டு ஒருத்த ஹாஸ்பிட்டல் தூக்கி கொண்டு பிடைக்க போட்டாங்கன்னா அது காக்காவோ குருவோ எதுவும் செத்தானா அதுவும் சாகுது. இதே போல நாம ஒருத்தருடைய வேதனை செத்தவங்களை பால் குடி அதாவது விஷத்தை குடிச்சு செத்தான்னு நம்ம பார்த்து அந்த உணர்வு பதிவாயிடும். அடுத்து வீட்டுல கொஞ்சோண்டு தங்களுக்கு என்ன வாழ்க்கையில போடுறா அப்படின்னு சொல்லி போட வச்சோம். இந்த உணர்வுகள் இப்படி